ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு முன்னுக்கு முன்னாடி லைவ்ல சொல்லியிருந்தேன் இந்த சேனல் இருக்கு, ஸோ கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேரோட ரெக்வஸ்ட் காரணமாக யூனிட் 8 கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கோத்ரூ தான். ஒரு 10 கொஷின்ஸ், பேசிக்கான 10 கொஷின்ஸ், பேசிக்னு சொல்ல முடியாது, டிஎன்பிசி யூனிட் 8 அது அப்படின்றதோட ஒரு முக்கியமான 10 கொஷின் கூட சொல்லலாம். ஸோ அந்த 10 கொஷின் தான் ஆன்சர்ஸ் இருக்கு, கொஷின்ஸ் வர்றதுக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஐடியாஸும் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத எனக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்னா தாரிக் எக்ஸாம் ஸ்டைலி, ஓகேங்களா? தாரிக் எக்ஸாம் ஸ்டைலி டிஎன்பிசி சக்சஸ் அப்படின்றதான் என்னோட குறிக்கோள். ஸோ சக்சஸ்ஃபுல் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 8ல அனலைஸ் பண்ண போறோம். என்ன அனலைஸ் பண்ணோம்னா விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு. ஸோ தமிழகம் அப்படின்றது விடுதலை போர் வந்து நிறையவே பண்ணியிருக்கு, ஒரு முன்னோடிகளாகவும் திகழ்ந்திருக்காங்க. ஸோ பூலித்தேவன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஒரு சில அந்த கேஸ்ல இருந்தா. ஸோ நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம், அதிகமாக படிச்சு வச்சிருப்போம். பட் சார் அதிகமாக படிச்சிருக்கோமே சார், அப்படி ஏன் சார் இந்த யூனிட் 8 திருப்பி நம்ம படிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருதுபாண்டிகள் பற்றியோ, கட்டபொம்மன் பற்றியோ, வேலுநாச்சியார் பற்றியோ, ஸோ ஏதோ ஒரு கழகம் பற்றியோ நம்ம படிச்சிருந்தோம்னா, இந்த விஷயம்ப்பா இதனால நடந்துச்சு, இவங்க செஞ்சாங்க, இந்த தோல்விக்கான காரணங்கள்னு சொல்லி இப்படிதான் புக்ல படிச்சிருந்திருப்போம் இது வரைக்கும். ஸோ புக்லையும் அதான் இருக்கும், இதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அது என்ன மாதிரி வருடங்கள் நடக்கப்பட்டது, என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம், ஒரு விஷயத்த எப்படி கொஸ்டினா கேட்கலாம், அவங்க புக்ல இருக்க விஷயத்தை எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். ஸோ உங்களோட ஆதரவு கொடுக்கறத பொறுத்து, நீங்க இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் உங்களுக்கான அடுத்த கட்டமா, நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் அடுத்த கட்டமா என்ன உங்களுக்கு பண்ணலாம், நம்ம எப்படி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்க போறோம். ஸோ நம்ம நிறைய பேச நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல போறோம். ஸோ லைவ் அட் இதுவே கரெக்டாக இருந்துச்சுன்னா லைவ் அட் 2 PM அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு டெஃபினேஷன் டீடைல்ஸும் ஸ்மார்ட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டீட்டெயிலாக வேணும் அப்படின்றப்ப நம்ம வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸை பொறுத்து உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து செய்கிறோம். சேம் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் கிழக்கிந்திய உரிமை எந்த உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டது? அதாவது பாளையக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சோ இந்த கட்டபொம்மன் மாதிரி இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்களா, அவங்ககிட்ட இருந்து வரி வசூலிக்கிற உரிமை வந்து அது நிஜாம்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ நிஜாம்கிட்ட இருந்து அது வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு போச்சு, கிழக்கிந்திய ஆங்கிலேய கம்பெனிக்கு போச்சு. ஸோ அந்த உரிமை எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் போச்சு அப்படின்றதான் கொஸ்டின். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நீங்க எடுத்தாலே முதல் வரக்கூடிய டைட்டிலே இந்த ஒரு உடன்படிக்கையை பேஸ் பண்ணி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இது என்ன உடன்படிக்கை அப்படின்றத கொஸ்டின் நல்லா கவனிங்க. பாளையக்காரர்களும் வரி வசூலிக்கும் கிழக்கிந்திய உரிமை, அதாவது பாளையக்காரர்கள் கிட்ட வரி வசூலிக்கிற உரிமை நிஜாம்கிட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு போச்சு. அது எந்த உடன்படிக்கை மூலமா நிஜாம்கிட்ட இருந்து அங்க போச்சு அப்படின்னு கொஸ்டின். விச் அக்ரிமெண்ட் கொஸ்டின் விச் அக்ரிமெண்ட் வாஸ் த ஈஸ்ட் இந்தியாஸ் ரைட் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் த செட்டிலர்ஸ் பிராட், அதாவது பாளையக்காரர்கள், ஓகேங்களா? ஸோ அவங்க இருந்து எந்த உடன்படிக்கை மூலம் போச்சுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை. ஆன்சர் பி, கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பனா 1792, ஓகேங்களா? 1792 1792 அப்படின்ற வருஷத்துல தான் போச்சு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு. ஸோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். 1792 வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு போச்சு. யார்கிட்ட தான் நிஜாம்கிட்ட இருந்து போச்சு. அந்த கர்நாடக போர்ல வந்து அவர் தோத்தனாலையும் அதே நேரத்தில் அவர் நிர்பந்தங்கள் ஏற்பட்டனாலையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வரி வசூலிக்கிற உரிமையை தூக்கி கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்துட்டாரு. ஸோ அது கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூலிக்கிறேன்னு உள்ள பாளையக்காரர்கள்ட்ட வரும்போது தான் அது பெரிய புரட்சியாகவும் கழகமாகவும் எடுத்துச்சு, ஓகேங்களா? ஸோ அது எதனால? கர்நாடகா உடன்படிக்கை, இந்த கர்நாடகா அக்ரிமெண்ட் அப்படின்றது மூலயமாக வந்துச்சு, ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், பூலித்தேவன் எந்த பாளையக்காரர் வகையை சேர்ந்தவர்? பாளையக்காரர்கள் அப்படியே வந்து வகைகள் சொல்லுவாங்க, இந்த திசையை சேர்ந்தவர்கள், அவர் அந்த திசையை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி அவர் எந்த பாளையக்காரர்கள், எந்த திசையை சேர்ந்த பாளையக்காரர் வகையை சேர்ந்தவர் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஓகேங்களா? அப்போ கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பிரஷன் தேவையில்லை, இது மேற்கு, அவர் வந்து வெஸ்ட். நெற்கட்டான் சேவல், நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்கட்டான்னு சொல்லுவாங்க, நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதி எப்படி அப்படின்னா பாளையக்காரர்கள் ஆட்சி பகுதியில மேற்கு பகுதியால வரும் அமையும். ஸோ அதனால மேற்குல பாளையக்காராக இருந்தவர் பூலித்தேவன். ஸோ அப்ப கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, கட்டபொம்மன் எந்த வகையான பாளையக்காரர் தெரியுமா? இப்ப இவர் மேற்குனா கட்டபொம்மன் அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க, கிழக்கு, ஈஸ்ட். கட்டபொம்மன் கிழக்கு, கிழக்கு பாளையக்காரர், ஓகேங்களா? சோ மேற்கு பாளையக்காரர் யாரு? பூலித்தேவன் அவர்கள், ஃபர்ஸ்ட் விடுதலை போராட்ட வீரர். சோ செகண்ட் கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது கட்டபொம்மன் அவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னன்னா கிழக்கு பாளையக்காரர் வகையை சேர்ந்தவர், ஓகேங்களா? சோ ரெண்டுமே அவங்க ஆட்சி செய்த திசைகளை குறிக்கும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டின் கூட. சினிமாட்டிக் நியூஸ் வச்சு கூட நிறைய பேர் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. மருதநாயகத்தின் இயற்பெயர் என்ன? மருதநாயகத்தின் இயற்பெயர் என்ன அப்படின்ற கொஸ்டின். வாட் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மருதநாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட கரெக்டான நேம் என்னன்னா, அப்சல்யூட்லி நிறைய பேர் நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு, யூசுப் கான். ஓகேங்களா, யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான் சாஹிப் அப்படின்றது வந்து மருதநாயகத்தை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அனுப்பினதுதான் கான் சாஹிப் அவர்கள். ஸோ யூசுப் கான் அப்படின்றது தான் மருதநாயகத்தின் உண்மையான பெயர். மருதநாயகத்தின் உண்மையான பெயர் என்ன? யூசுப் கான். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதநாயகம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கூட. அடுத்த கொஸ்டின், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எது? அதாவது வருடம் 1799 அப்படின்றது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். எனக்குமே இந்த கொஸ்டின் டாபிக் போறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வந்துச்சு, 1799 அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேட் அப்படின்றதா என் கொஸ்டின். விச் டே கட்டபொம்மன் வாஸ் ஹேங்ட்? தூக்கிலிடப்பட்டது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எந்த ஆண்டு, அதாவது எந்த நாள் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, சோ கரெக்டான ஆன்சர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சி, 1610 அக்டோபர் 16. அக்டோபர் 15 அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 அக்டோபர் 15 அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள். 16 அப்படின்றது வீரபாண்டிய பட்டபொம்மனின் நினைவு நாள், அதாவது தூக்கிலிடப்பட்ட நாள்னு சொல்லலாம். 1799 அக்டோபர் 16. 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எதுனா 16/10/1799. ஸோ இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ ரொம்ப பேசிக். ஸோ ஒரு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜான் 3, ஜனவரி 3ஆம் தேதி அவர் பிறந்தார். ஸோ நியூ இயருக்கு 2 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கிட்டா சரி, என் பர்த்டே 2 நாள் கழிச்சு வச்சா சரி, 2 ஒன்று வரும். நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் என்ன? 1610 1799. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் விடுதலை போருக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? விடுதலை போர் அப்படின்னு சொல்லலாம், அல்ல கூட்டமைப்பு, மக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் டக்குன்னு எல்லாரும் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும் இந்த பிசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட்லி, பட் தலைமை ஏற்று ஒரு கூட்டமைப்பு தலைமை ஏற்று செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். ஓகேங்களா, மருது சகோதரர்கள் தான் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை இந்த 2 சைடுமே பொறுப்பேற்று நடத்தினாங்க, மருது சகோதரர்கள். ஓகேங்களா, ஸோ சிவகங்கைன்றப்ப நமக்கு யூஸ்வலா தெரியும் மருது சகோதரர் சொல்லிட்டு. பட் எங்க சேர்த்து செஞ்சாங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை 2யும் சேர்த்து மருது சகோதரர் செஞ்சாங்க. கட்டபொம்மன் அப்படின்னு எடுக்கும்போது திருநெல்வேலி. சரிங்களா, கட்டபொம்மன் அப்படின்றது பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி. கரெக்டா? ஸோ சிவகங்கை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் மருது சகோதரர்களும், கட்டபொம்மன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லும் செஞ்சார். ஊமைத்துறை என்பது கட்டபொம்மனின் தம்பி, நமக்கு தெரியும். அவர் விட்டு சென்ற அதே திருநெல்வேலியில வந்து போராட்டம் செஞ்சாரு. வேலுநாச்சி அவர்கள் சிவகங்கை முத்துவதுகநாதரோட மனைவி. வேலுநாச்சி என்ன பண்ணாங்க, சிவகங்கைய போரிட்டு கஷ்டப்பட்டு தான் போரிட்டாங்க. ஒரு 7-8 வருஷம் 1718 நினைக்கிறேன் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு சிவகங்கை மீட்டெடுத்து அவங்க அதுல ராணியா வாழ்ந்தாங்க. அதை தாண்டி கிளர்ச்சிகள் செய்யும் பொழுது கூட்டமைப்பு தலைமையேற்று நடத்தினது மருது சகோதரர்கள். ஓகேவா, திருநெல்வேலினா கட்டபொம்மன், சிவகங்கை ராமநாதபுரம் என்றால் மருது சகோதரர்கள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், மருது சகோதரர்கள் கழகம் திட்டமிட்டதை விட டேஷ் மாதம் முன்னரே துவங்கியது? த ரெபிலியன் கழகம் ஆஃப் த மருது பிரதர்ஸ் ஸ்டார்டட் டேஷ் மந்த்ஸ் இயர்லி தென் பிளான். ஸோ உங்க தோல்விக்கான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு, எல்லா கழகமுமே ஒண்ணுதான். அதாவது தோல்விக்கான காரணங்கள் பார்த்தா முதல் காரணமே திட்டமிட்டதை விட முன்பாக செயல்பட்டது, முன்பாக துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ திட்டமிட்ட மாதிரி செஞ்சிருந்தா மேபி அதுல இன்னும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஜெயிச்சிருப்போம்னு சொல்ல முடியாது, பட் தாக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம் இப்ப இருந்ததை விட. ஓகேங்களா, ஸோ திட்டமிடுதலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபெயிலியருக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேங்களா, ஸோ அந்த ரீசன் படி மருது சகோதரர் கழகம் திட்டமிட்டதுக்கு படி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதா கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி. இவங்க ஆக்சுவலா பிளான் பண்ணது ஜூன் மந்த் 1801 ஜூன், பட் மார்ச் லாஸ்ட்லே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 3ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமா, ஜூன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சிருந்தாங்க. மார்ச் லாஸ்ட் வீக்லே டக்குன்னு ஒரு இடத்துல கலகம் வரவும் அப்படியே பிடிச்சி சரிதான் சான்ஸ் விட்டா அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிளர்ச்சிகளை ஈடுபட்டாங்க. ஓரளவுக்கு கோட்டைகளை ஜெயிச்சாங்க தான், இருந்தாலும் ஆங்கிலேயப்படி உடனே வந்து தோக்கடிச்சிருச்சு நம்ம ஆட்களை. ஸோ பட் இருந்தாலும் இந்த 2 மாசம் பிளானிங்ல கரெக்டா நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்டுக்கலாம். இப்போ 1857 கழகம் வந்து இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு இல்லையா, ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது இந்த மருது சகோதரர்கள். இவங்கள மாதிரி பிளான் பண்ணவங்க
இவங்க தான் ஒரு காலத்துக்கு முன்னோடி அப்படின்றப்போ ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணாமல் இருந்தால் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கரண்ட் தான். இங்கே நமக்கான கொஸ்டின் படி ஆன்சர் என்னன்னா 2 திட்டமிட்டதை விட 2 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. ஜூன் 3 திட்டமிட்டாங்க, மார்ச் மாசம் லாஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மைசூர் கூட்டமைப்பிற்கு தலைமை ஏற்றவர் யார்? இப்போ நம்ம போன ஒரு கொஸ்டின் பார்த்தோம், திருநெல்வேலிக்கு தலைமை ஏற்றது கட்டபொம்மன் அவர்கள், ராமநாதபுரம் சிவகங்கை தலைமை ஏற்றது வந்து மருதுபாண்டியர் அவர்கள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்த்தோம்னா மைசூர் கூட்டமைப்பிற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு சொல்றதான் கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கூட ஒரு முக்கியமான கொஸ்டினா வரலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ மைசூர் கூட்டமைப்பு முக்கியமா தலைமை ஏற்றது யார் அப்படின்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்கள். ஓகேங்களா. கிருஷ்ணப்ப நாயக்கர். ஸோ பேலன்ஸ் இருக்காங்கல்ல, கேரளா வர்மா அப்படின்றது வந்து மலபாருக்கு தலைமை தாங்கினாரு. துண்டாஜி வந்து கன்னட மராத்தியர்கள், தலைமை தாங்கினாரு. மைசூர் கூட்டமைப்பு கிருஷ்ணப்ப நாயக்கர். கோபால் நாயக்கர் அப்படின்றது தெலுங்கு சைடு. சரிங்களா. தெலுங்கு சைடு தான் தலைமை தாங்கினார். தெலுங்கு ரிலேட்டடா ஆந்திரா, தமிழ்நாடு, அந்த வட தமிழகம் அது ரிலேட்டடா வரும். ஸோ கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர் மைசூர் கர்நாடகாவில் செஞ்சாரு. துண்டாஜி பாக், அந்த துண்டாஜி, இந்த சிவாஜி துண்டாஜி ஜி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜினா மராத்தியர்கள். ஸோ துண்டாஜி அப்படின்றது வந்து மராத்தியர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னட மராத்தியர்களை தலைமை தாங்கி செஞ்சாரு. கேரளா வருமா அப்படின்றப்ப கேரளா நேம் வந்துச்சு. ஸோ மலபார் கூட்டமைப்பு தலைமை தாங்காது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா விடுதலை போருக்காக கூட்டமைப்பு ஏற்படுத்தி ஒரு சங்கம், பொதுமக்கள் சங்கமா வச்சு போர் போடணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க வெளியேற்றணும்னு நினைச்சாங்க. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் படி ஆன்சர் மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜிவா கன்னடம், கேரளா வந்து மலபார். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியா வந்து இந்த மாதிரி படிச்சா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எத்தனை பத்திரிகைகளை நடத்தியது? ஸோ சார் விடுதலையிலிருந்து டக்குனு என்ன சார் இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ விடுதலை போரில் பங்கும் இருக்கு, அதற்கு ஏற்றாற்போல் விடுதலை போரை தாண்டி இந்தியாவோட தமிழ்நாட்டோட சீர்திருத்த இயக்கங்கள் அண்ட் சமூக இயக்கங்கள் சொல்லியிருக்கு. ஸோ சமூக இயக்கங்கள்ன்றதும் யூனிட் 8 சிலபஸ் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெற்றுவிடும். ஓகேங்களா. ஸோ அந்த பேசிஸ்ல தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், நல்லா பாருங்க, தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், சவுத் இந்தியன் வெல்ஃபேர் ரைட்ஸ் அசோசியேஷன், இந்த சங்கம் எத்தனை பத்திரிகைகளை நடத்தியது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ பத்திரிகை எதுக்கு அப்பெல்லாம் நடத்தினாங்க? எந்த ஒரு சங்கம் நடத்தினா ஒரு பத்திரிகைகள் நடத்திடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மக்கள் நம்ம கருத்தை பரப்பணும். ஸோ இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கத்தோட கொள்கைகள் என்ன, என்னெல்லாம் பண்ணணும், மக்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிதான் பத்திரிகைகள் விட்டுருப்பாங்க. ஸோ அது எத்தனை பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா 3 பத்திரிகை, மொத்தம் 3 பத்திரிகை விட்டாங்க. ஒரு பத்திரிகை வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல விட்டாங்க. அடுத்து வந்து திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வச்சிருந்தாங்க. அடுத்து தெலுங்குல ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரிங்களா. சோ 3 வச்சிருந்தாங்க. ராசா அப்படின்னு ஒண்ணு வரும். சரிங்களா. ராசா அப்படின்னு சொல்லி சம்திங் ஒரு நேம் வரும். ஸோ 3 பத்திரிகை நடத்திருந்தாங்க, தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் சொல்லிட்டு 3 இதுல. ஏன்னா தென்னிந்தியா அப்படின்றப்ப எல்லாரும் தானே சேர்க்கணும். அப்போ வந்து இனவாரியாக மொழிவாரியாக பகுப்பு இல்லை. ஸோ இந்தியா அப்படின்றது மாகாணங்களா தான் இருந்துச்சு. அப்படின்றனால 3 மொழி முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளா கருதி ஸோ அந்த 3 மொழியில 3 பத்திரிகை விட்டாங்க, அதிக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்னு சொல்லி. அதனால தென்னிந்திய வறுமை விஷயங்கள் மற்ற பத்திரிகை எத்தனை, 3 பத்திரிகைகள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், இது ஒரு நல்ல கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினும் கூட. தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு இருந்த தடை நீக்கம் செய்யப்பட்டது எந்த ஆண்டு? அதாவது தேர்தலில் ஆண்கள் மட்டும் தான் போட்டியிடணும், பெண்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி பெண்களும் போட்டியிடலாம், நீங்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டு எது? அதாவது தடையை நீக்கிய ஆண்டு, தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான தடையை நீக்கிய ஆண்டு எது? இதான் கொஸ்டின். ஓகே. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் ஏன் சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது டிஎன் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9ல வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. யூனிட் 8 and 9 ரெண்டையும் கவர் பண்ண கொஸ்டின். 10வது வரைக்கும் பாலிட்டி கூட இதுல வரும். யோசிச்சு பாருங்க, அரசியலமைப்புன்னு சொல்லும் போது பாலிட்டின்னு தான் வரும். யூனிட் 8, 9 பாலிட்டி 3 கொஸ்டின் 3 சிலபஸ்ல இருந்து வரும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1921. ஆப்ஷன் சி 1921. ஓகேங்களா? 1921ஆம் ஆண்டுல தான் முதல் என்ன பண்ணாங்க, தமிழகத்துல பெண்களுக்கான ஒரு ஓட்டுரிமை, அதாவது ஓட்டுரிமை இல்ல, பெண்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் உரிமை, தேர்தல் நீங்கள் நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு உரிமை கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்தது எப்போ 1921ல. ஓகேங்களா? ஸோ 3 டைட்டில் வரும், யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் பாலிட்டி. ஸோ 3 டைட்டில் வரும் என்பதனால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தேடி படிச்சீங்க போது அங்க டக்குன்னு ஒரே கல்ல அடிச்சிடலாம். ஏக்கல் ஏத்தோம் தீனாமா தீன் மாங்கா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1921. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தின் முதல் அமைச்சரவை எப்போது கூட்டப்பட்டது? நல்ல கொஸ்டின், இதுவும் போன கொஸ்டின் மாதிரி தான். யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி. நானும் படிக்க ஆரம்பிக்க வரை இப்படிதான் விஷயம் படிக்க ஆரம்பிச்சோம். ஆக இப்படி கூட படிக்கலாமே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அதான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தமிழகத்தில் முதல் அமைச்சரவை எப்போது கூட்டப்பட்டது? முதல் அமைச்சரவை கூட்டம் இப்போ வந்து நம்ம சட்டமன்ற அமைச்சரவை கூட்டம் இப்போ கேஷுவலாக நடக்கும். ஸோ அப்போ வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடியே, ஏன்னா வருஷங்களை பாருங்க, இது வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு. ஓகேங்களா? ஸோ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சரவை கூட்டம் எப்போ ஃபர்ஸ்ட் கூட்டுனாங்க அப்படின்னு சொல்றதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதான் கொஸ்டின். இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஆன்சர் நீங்க தான் கமெண்ட் செய்ய வேண்டும். ஸோ இப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த கிளாஸ்ல. 10 கொஸ்டின் எடுத்தோம், டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காகவும், யூனிட் 8 இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காகவும் இந்த எடுத்த கொஸ்டின்ஸ். இந்த ஆன்சர் நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். தமிழகத்தில் முதல் அமைச்சரவை கூட்டம் எப்போ நடக்கப்பட்டுச்சுன்னு. ஸோ இதோட யூனிட் 8ஓட பார்ட் 2ல இந்த ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ போட்டாச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்னொரு சேனல் நம்மகிட்ட இருக்கு, அந்த சேனல்ல இருந்து போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த கிளாஸ் நடத்துங்க சார், அந்த கிளாஸ் சார்னு ஒரு சில கிளாஸ் கேட்கறாங்க, ஒரு சில என்னை நடத்த சொல்லி கேட்கறாங்க. என்னை நடத்த சொல்லி கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் நம்புறவங்களுக்கு தென் அவங்கள ஏமாத்த நான் விரும்பல. ஸோ அதனால அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு கிளாஸஸ் இதுல போட்டாச்சு. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு யூனிட் 8 போட்ட மாதிரி நாளை மறுநாள் வந்து மேக்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸோட கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆதரவு இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் லைவ் போகலாம். உங்களோட ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைவ் போகலாம். லைவ் அப்படின்றப்ப இன்னும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதிகமாக படிக்கலாம், உங்க டவுட்ஸையும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ்லயோ இந்த கிளாஸை தாண்டி எப்படி படிக்கலாம்ன்ற டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணப்படும். சேம் டைம் அந்த ஆன்சருக்கான விளக்கங்கள் அடுத்த கிளாஸ்ல காட்டப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கிளம்புறேன். இந்த கிளாஸ் மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.